ஹலோ கைஸ், நம்ம விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்க நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் வேறு லெவலாக இருக்கும். இந்த மாங்கா வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிற ஒரே நோக்கத்தை மட்டும் தான் கைஸ் இந்த இடத்துல போட்டுட்டு இருக்கேன், தவிர வேறு எதுவும் கிடையாது. நிறைய பேர் இதுக்கே என்னமோ ஸ்பீடாக பண்ணி போடணும்னு சொல்லிட்டு சில பேர் தற்கொலைத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே உங்களுக்கு பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணால் அதுவே எனக்கு போதும். சரி, வாங்க நம்ம கதை போகலாமா. அதுக்கப்புறம் என்ஜியனுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஜப்பான்லேருந்து அங்கே நடந்த விஷயத்த வந்து அசோசியேஷன் சார்பாக கொரியாவுடைய அசோசியேஷன் பேசுறதுக்காக ஒரு எஸ்ராங் கண்டரை வர வச்சிருக்காங்க. இவன் பேர் தான் கோட்டோ ரைஜி. அவன் வந்த உடனே அவன் கூட இருக்கிற ஒருத்திக்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான யாரோ ஒருத்தங்க ஏர்போர்ட்ல இருக்காங்க. என்னது, ஒன்னே காட்டிலையும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளா? அதுக்கப்புறம் இவங்கள நம்மளுடைய சவுத் கொரியன் அசோசியேஷன் சார்பாக ஒருத்தன் பிக்கப் பண்ணது வந்திருக்கான். சார் என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க உங்களுக்கான வழியை காமிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவன் கூட்டின்னு போக அந்த வந்தாலும் சொல்றான், சாரி சார் கொஞ்சம் லேட்டா இருந்ததுக்கான காரணம் என்னன்னா இப்பதான் யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து ஒரு முக்கியமான ஹண்டர் ஒருத்தர் வந்து போனாரா, அவரை நாங்க வழி அமைச்சு வச்சுட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதை கேட்டு அந்த கோட்டோவும், என்னது அமெரிக்கன் ஹண்டரா? எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா நடந்த சம்பவத்துக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பானுங்களா என்னன்றது புரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொரியன் ஹண்டர் அசோசியேஷனுடைய ஆளும் வந்து சேர்மேன் கிட்ட அவங்கள கூட்டின்னு போக சேர்மேனும் பார்த்து ஷாக்கா வர்றாரு. இந்த ஆளு தான் கோட்டோ ரையோஜி. இவன் ஒன்னும் ஆர்டினரியான பர்சன் கிடையாது. இப்போ கரண்ட்லி 21 எஸ் ரேங்க் கண்டஸ்ட் ஜப்பான்ல இருக்காங்க. 11 மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட கோட்டோ ரோஜியோடைய பிளேடு கில்ட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்த சம்பவத்தை பத்தி அவங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்சுக்கணுங்க, இதை பத்தின நிறைய தகவல் எங்ககிட்ட இல்லைனாலும் இப்போதைய பொசிஷனை வச்சு பார்க்கும்போது அந்த ஆன்டி பீஸ்டை நம்ம எதிர்த்தாக்கணும். அப்போனா முதல்ல அது அந்த ஜோஜோ ஐலாண்ட்ல இருந்ததை சம்மந்தப்பட்டிருக்கிற போது நம்ம அதோடைய அடுத்த டார்கெட் அந்த ஜோஜோ ஐலாண்ட்ல நம்ம 2 பேரும் இந்த விஷயத்துல கலந்து ஆலோசிச்சு எப்படியாச்சும் இதுல ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும். அதுக்காக நம்ம வெளியிலேருந்து அண்டஸை வர வச்சிருக்கணும். ஜோஜோ ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரேங்க் அண்டஸை மட்டும்தான் நம்ம உள்ள போயிட்டு எதிர்க்கிறதுக்கு சமாளிக்க முடியும், இல்லைன்னா எல்லாருமே செத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஆண்ட்ன்ற ஒரு விஷயம் வருதுன்னா அப்போ அதுங்களுக்குன்னு ஒரு கூடு இருக்கும். அந்த கூட்டுக்குள்ள குவீன் ஆண்ட், அதாவது ராணி எறும்புன்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம ஸ்ட்ரைட்டா அடிச்சோம்னா ஈஸியாக இதுங்கெல்லாம் கொலாப்ஸ் ஆகி மொத்தத்தில் நம்மளால ஈஸியாக அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய டனல்ஸ் இருக்கும் போது எந்த வழியிலையும் அதுங்களை தப்பிக்க விடக்கூடாது. வாய்ப்பே இல்லை. எவ்வளோ இருக்குங்க, அதை போயிட்டு எப்படி சமாளிக்க முடியும்? வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த குவீன் அடிக்கணும், கூடவே டனல்ஸையும் நம்ம வெளியே போகாம பாத்துக்கணும். இந்த விஷயத்துல நாங்களும் சப்போர்ட் பண்றோம், கூடவே சவுத் கொரியன் சார்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. மேபி இது எஸ்ராங் கேட்டுக்கு சமமா இருக்கிற ஒரு ஹண்டர் ரைடு. அதனால எல்லா விதமான நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்க்கும் நம்ம தகவல் சொல்லியாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உதவி தேவைப்படும். ஆனா சேர்மனுக்கும் ஆனா அன்லக்கியான விஷயம் இப்ப என்னன்னா ஜப்பானுக்கு சேடான நியூஸ், கொரியால கிட்டத்தட்ட இப்போதைக்கு 8 எஸ்ராங் ஹண்டர்ஸ் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 8 பேர்லயும் கிட்டத்தட்ட 6 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு சண்டை போடுறதுக்கு லெவல்ல கேப்பபிலிட்டி கொண்டவங்களா இருக்காங்க. நான் ரொம்பவும் வயசாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பேக்கி உனக்கும் ரிட்டையர் ஆகிட்டான். இப்போ மெயினான கொஸ்டின் என்னன்னா அந்த எஸ் ரேங்க் டஞ்சன் உள்ள பூந்து அந்த பாஸ் குயினை கொல்ற லெவலுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி கொண்ட ஒரே ஒரு ஆளுனா சஞ்சின் பம் மட்டும்தான். அவனால அந்த ஏ ரேங்க் கேட்ல மொத்த படையுமே ஒத்த ஆளா சமாளிச்சான் போது கண்டிப்பா இதையும் அவனால சமாளிக்க முடியும். அவன் என்னத்துக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி வழினா அவன் மட்டும்தான். சார், இப்போது எங்களை பிளானை மட்டும் கேட்டுக்கோங்க. எதுக்கு ஆளை திரட்ட பாருங்க, சீக்கிரமாவே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கேன். ஹீரோவும் ஒரு வழி அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து 100வது ஃப்ளோருக்கே வந்துட்டான். 100வது ஃப்ளோர்ல பார்த்தா ஒரு டிராகன் மேல ஒருத்தன் பார்த்தா பயங்கரமா இருக்கான். அவன் தான் பாரந்தி டீமன் கிங். இவன் கிட்ட இந்த பயங்கரமான ஃபோர்ஸ் எனக்கு தெரியுது. என்ன விடவும் பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலுமே இந்த மாஸ்டர் என்னால் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோவும் அவனை பார்க்க ஹீரோவோடைய சிஸ்டமும் எனக்கு இவனை தோக்கடிச்சாக்கணும், இந்த மாஸ்டரை தோக்கடின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்க இன்னொரு பக்கம் ஏசிலும் ஆஹா பியூர் பிளட்டை கொண்டவர் இவரு, இப்பதான் முறையாக இவரை நான் பாக்குறேன், டீமன் கிங் வாரன. இவன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவன் எனக்கு யூஸ் ஆவான். அது மட்டும் இல்லாம எஸ்எல்ஏ இந்த அளவுக்கு பார்த்து நடுங்கிறத பார்த்தா கண்டிப்பா இவன் தான் இந்த டவரோடைய முக்கியமான ஆளு. கூடவே அந்த இடத்துல வல்வரின்னு சொல்லப்படுற கசலேன் டிராகன் இருக்கு. என்னது வைவரேனா? எஸ்எலுக்கு எப்படியோ ஒரு ஆர்ஸ் மாதிரியான நான் டீமன் கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குதோ அது போல இந்த டீமன் லார்டுக்கும் இந்த டீமன் கர்சர்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரியான ஒரு கிரியேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டீமனுக்கு தன்னுடைய எல்ஸ் ஆர்மியை வந்து வெளியே கொண்டு வர்றான். ஹீரோ மாதிரியா அவனும் கேட்டுங்கெல்லாம் வர வச்சு அது உள்ளேருந்து பார்த்தா நிறைய டீமன்ஸ்லாம் வர வைக்க அந்த டீமன்ஸ் பாடி இப்போ ஹீரோவை நோக்கி வரதுக்காக தயாரா இருக்கு. எஸ்எலோ ஜின்வோ கிட்ட நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க, இப்போ கட்டாயமா சண்டை போட்டு தான் ஆகணும். ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல நைட்ஸ் ஜெனரல்ஸ் அப்புறம்
ஏரங் மான்சஸ் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 100 கணக்கில் இருக்காங்க. அப்போ இந்த டீமன் காசலோடைய அஃபிஷியலான பேட்டில் இப்போ ஆரம்பிக்க போகுது. சார் அவங்க நம்மள நோக்கி வந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, அப்புறம் அந்த படியை ஹீரோவை நோக்கி வரேன். வாங்கடா. வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வரைக்குமே தன்னுடைய ஷேடோவை ஆக்டிவேட் பண்றான். அதுதான் மானார்ச் டொமைன். அந்த டொமைன் ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே வெளியே வந்து அவனுங்களை கொல்லுங்கடான்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே அந்த மான்சரை கத்திக்கிட்டு வர அடுத்த நிமிஷமே ஹீரோவோடைய ஆர்மியை சேர்ந்தவங்க அந்த மான்சரோடைய கழுத்திலே கத்தி இருக்கிறானுங்க. பயங்கரமா இருக்கும் இந்த சீனு. இதெல்லாம் ஒரு போர் டெக்னிக்கு. இதை பார்த்துட்டு எசிலும் சார் என்ன சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, வேற லெவலில் ஹீரோவோடைய ஆர்மியை சேர்ந்தவங்க அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய பெரிய அந்த டீமன் கிங்கோடைய தளபதிங்களாம் வரானுங்க, சேனையை சேர்ந்தவனுங்க. லம்ப ஹீரோ அவனுடைய சேனையை சேர்ந்த முக்கியமான ஆளுங்களை இறக்குறான். டேங்க்கு, அயனு, அப்புறம் ஈகிரிஸு, அப்புறம் நம்ம டஸ்க்கு, எல்லாரும் வெறிதனமாக இருப்பானுங்க. பார்க்கவே சும்மா சண்டை வெறிதனவங்க. உண்மையிலேயே அனிமேஷனாக வரும்போது கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். டஸ்க்கு இன்னொரு பக்கம் தன்னுடைய ஃபயர் பாலை பயன்படுத்தி அந்த இடத்துல ஆர்மியை போட்டுதலன்னு இருக்கான். வாவ், இவ்வளோ பெரிய சூப்பரான படியை தனக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு ஜின்வோ சார். நான் எதிர்பார்க்கவில்லை, இப்போதான் முறை அந்த மாதிரி நேரில் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அந்த டீமன் கிங்கும் பரவாயில்லையே, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஏற்ற ஒரு ஆப்போனண்ட் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி அது பார்க்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த டீமன் கிங்கு தனக்கு ஏற்ற ஆப்போனண்ட் இந்த இடத்துல வந்ததுனால நேரடியாக களத்தில் இறங்க ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு கண்டிப்பாக நான் அதை எலிமினேட் பண்ணணும், இல்லைனா எங்கள் கதையை இந்த இடத்துல முடிச்சிடும். எசிலும் சார் சீக்கிரம் எதனா பண்ணுங்க, அவங்க பாருங்க உன்னை அட்டாக் பண்ணுறான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த டீமன் கிங்கும் கோபத்தில் தன்னோட பவரை பயன்படுத்துகிறான். அவன் பண்ண சின்ன அட்டாக்கே மிகப்பெரிய அழிவுகள் அந்த இடத்துல ஏற்படுத்துது. இவ்வளோ பெரிய லைட்னிங்கா நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் எசிலுக்கு ஹீரோவும் பாதுகாப்பு கொடுக்க, இந்த ஸ்பெல் என்னதான் வைடு ஏரியாவில் நிறைய எஃபெக்ட்ஸை கொடுத்தாலுமே என்னால் இந்த ஸ்பெல்லை பிளாக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதனால என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸோடைய சக்திகளை அதை அழிக்கிறதுனால அதுக்கு மட்டும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய மானாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமாக இதை முடிச்சாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டையும் திரும்ப ஆரம்பிக்க ஹீரோ அதை எதிர்க்கிறதுக்காக வேகமாக அந்த இடத்துல பறந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டிராகனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த டிராகனை அட்டாக் பண்ண போனால் அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த டீமோனோட அசால்ட் டைம் ஒன்று பார்கவுடைய கத்தியவை தடுக்கிறான். ஹீரோ இதில் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் விசிறி அடிக்கிறான் ஹீரோவை. ஹீரோ அதோட தரையில வீழுறான். ஹீரோவோடைய பவரு இப்போ அவன் முன்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அந்த டீமோலார் தன்னுடைய வாயிலேருந்து தண்டர் பவர் திரும்பி பயன்படுத்தி அட்டாக் பண்ண அட்டாக்ல இருந்து ஹீரோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அடடா, இவன் ரொம்பவும் வேகமா இருக்கான். இப்போதைய நான் பாதுகாப்பா இருக்கிறதா இல்லை இவன் கூட சண்டை போட்டு சாகுறதா என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே டஸ்க்கும் அவனுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி தண்டருக்கு ஈக்குவலா அட்டாக் பண்ண அவனால எதிர்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவரையே தாண்டி டஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவமால அட்டாக் பண்ண அந்த டீமோட ஷாக் ஆகுறான். பார்த்தா அடுத்த நிமிஷமே அவங்க நோக்கி அந்த டஸ்கோட பவரும் அட்டாக் ஆவேன். அடடா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. டஸ்கோடைய பவர் இந்த இடத்துல பயங்கரமா இருக்கு. எல்லாத்துக்கு காரணம் அந்த அர்பு தான். அதுக்கப்புறம் அவன் கீழே வந்து பிறகு ஃபைனலா இவனை நான் கீழே தள்ளிட்டேன். டேய், இப்போ ஒத்தி வாடா, என்ன உனக்கு ஏற்ற ஆப்போனன்ட் வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ போஸ் கொடுக்க அவன் ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கான். உண்மையிலே தரமா இருக்கு பார்க்கவே அந்த சீனு. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய பவர் வந்து காமிக்கிறாங்க. ஷேடோஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது மூலிமா அவனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வ் மூலிமா எந்த நேரத்துக்கு வேணாலும் ஷேடோஸை ரீக்ரியேட் பண்ணி வர வைக்க முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இன்னமும் நிறைய மிச்சம் இருக்கிற மான்ஸ்டர்ஸை தன்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ் அமைச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவோட மானா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. இன்னொரு பக்கம் அந்த டீமங்களோடும் ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்கான். அவன் பண்ற தண்டர் அட்டாக்கு திரும்பி ஹீரோவை நோக்கி வரேன். சடனா பார்த்தா டஸ்க்கு உள்ள பூந்து தடுக்க, முதல்ல என்னுடைய மானாவை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக்குற மாதிரி நான் பண்ணணும். இல்லைன்னா மொத்தமாக போச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ரீஜெனரேட் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பட் அதிகப்படியான மானாவை எடுக்கும் போது ரொம்பவும் கஷ்டமாயிடும். இப்போதைக்கு என்னுடைய ஹை ரேங்கிங் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மாதிரி நான் பண்ணணும். இல்லைனா மொத்தமாக என்னுடைய மானா ட்ரெயின் ஆகிடும். இப்போதைய நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஐயனும் நேருக்கு நேரம் அந்த டீம் விளையாடி எதிர்க்கு போக அவன் பண்ணுற அட்டாக்கில் பார்த்தா அந்த டீம் விளையாடி அவன் மூஞ்சில் கத்தியை விட்டு அவனை காலி பண்ணிடுறான். ஐயன் காலி. இன்னொரு பக்கம் ஈகிரிஸும் அவனுக்கு டப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுடைய ஸ்வாடை எடுத்துன்னு போக, ஆனால் அவனுடைய ஸ்வாடியே அந்த டீம் விளையாடி பிடிச்சி அவன் மூஞ்சிலேயே தண்டர் பவரை பயன்படுத்தி அவனை அழிச்சிடறான். ஹீரோ இந்த சமயத்தை பயன்படுத்தி கூடவே அந்த டீமோலாடு கீழே வந்து அட்டாக் பண்ண இருந்தாலுமே அவன் தடுத்துறான். அடைச்சா என்னுடைய கிரிட்டிக்கலான அட்டாக்கையும் அவன் தடுத்துறான். எப்படிதான் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷமே அந்த டீமோலாடு வந்து ஸ்பீடா போயிட்டு ஹீரோவோட தலையை பிடிச்சி தூக்குறான் அசால்ட்டான். ஆனால் தூக்குன அடுத்த நிமிஷமே பக்கத்தில் பார்த்தா திடீர்னு அயனோடைய சுவாடம் கூடவே ஈகிரிஸோடைய சுவாடம் வந்து இவனை அட்டாக் பண்ணலான்னு விட இவன் அவனோட பக்கம் கவனத்தை இழந்து அவனுடைய சுவாடை பயன்படுத்தி இதுங்க ரெண்டுத்தையும் தடுக்க ஹீரோ அந்த சமயத்தை பயன்படுத்தி அவனுடைய கையில் 2 ஸ்வாடையும் இறக்கிறான் அவனோடது. இன்னொரு பக்கம் ஈகிரிஸோட சுவாடு வந்து இன்னொரு கையில் சொருக இதை பயன்படுத்தி ஹீரோவும் அவங்ககிட்ட கீழே குதிக்க அவன் வந்து திணறான். உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட பவரை மொத்தமாக அனலைஸ் பண்ண அந்த பவரே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஹீரோவும் பார்த்துட்டு இவன் ரொம்பவே கஷ்டமா இருப்பான் போலியே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. அந்த டீமன் லாடும்
காட் ஆஃப் வார்ல நம்ம கிரேட்டோஸ் வச்சுட்டு இருக்க மாதிரி 2 ஸ்வாட் எடுத்துக்கிறான். ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி டஃப் கொடுக்கலாம் சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட் 2த்தையும் பயன்படுத்த ரெடியா இருக்கேன். ஒக்காலே சண்டை இப்போ 2 பேருக்கும் வெறித்தனமா இருக்கும். 2 பேரும் பயங்கர ஸ்பீடா போக அந்த டீமன் லார்ட் என்ன இருந்தாலுமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கான். ஹீரோவும் அதுக்கப்புறம் தன்னுடைய கிரிட்டிக்கல் அட்டாக்கை பயன்படுத்த ஒக்காலே பயங்கர ஸ்பீடா இருப்பானுங்க. 2 பேரும் தன்னுடைய ஸ்வாடவே பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த டீமன் லார்டும் பயன் பண்ணிட்டே இருக்கும்போது தண்டர் பவரை பயன்படுத்தி ஹீரோவும் அடடான ரொம்ப கிட்ட இருக்கேன், எப்படி இதை தடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் பண்ண அட்டாக்கை வந்து ஹீரோவும் தன்னுடைய கத்தியை பயன்படுத்தி தடுத்து இருக்கேன். ஆனா அந்த கத்தியில எலக்ட்ரிக் தண்டர் பறதுனால ஹீரோவோ அதை அப்படியே கை விட்டுட்டேன். 2 பறந்து போயிடுது. அடடா என்னோட பிளேட் எல்லாம் போயிடுச்சு, அதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்டு வந்து ஹீரோ கிட்ட அந்த 2 கத்தி எடுத்துன்னு போக, ஆனா ஹீரோ வந்து டேய் உன்னால என்ன கொல்ல விட மாட்டானான்னு சொல்லிட்டு கையவே பிடிச்சி தடுத்துட்டு இருக்கான். அடடா இவனோட பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, என்னால தடுக்க முடியுமா? இவனுக்கு இன்ஃபினிட்டி மானா பவர் இருக்கு போலியே, அதனாலதான் இவனால அதிகப்படியான மேஜிக்கை பயன்படுத்த முடியுது. அப்புறம் பார்த்தா திரும்பியும் அவன் தண்டர் பவரை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, அப்போ அவன் மேல திடீர்னு ஒரு அட்டாக் நடக்குது. யாரோடான்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க அவன் மேல ஒரு ஆயுதத்தை தூக்கி போட்டிருக்காங்க. ஹீரோவும் யாரோடான்னு பார்க்க எசில் தான் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கா. அவனை அட்டாக் பண்ண வந்ததுல இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருக்கான். ஹீரோவும் இது தாண்டா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, மக்கா இப்போதைக்கு உங்ககிட்ட இன்ஃபினிட்டி லெவல் மானா இருக்குன்னா என்னுடைய அட்டாக்கை பாடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய கமாண்டர் ஸ்ட்ரெச்ன்ற ஸ்கில்லை பயன்படுத்தி அவனுடைய கையை அப்படியே பிச்சு எடுக்க அந்த டீம் விளையாட பார்த்து ஆச்சரியப்படுறான். யாரா இவன் இப்படி பண்ணிட்டான்னு. ஹீரோவும் இதாண்டா அவனுக்கு முடிவு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவனுடைய அட்டாக்ல அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து கொடுக்க பாதி உடம்பே காணும். அதோட அவன் செத்துறான். சின்ன சார் நீங்க அவன் கதையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு எச்சல்னு சொல்ல ஹீரோக்கு மெசேஜ் வருது, நீங்க அந்த பார்ன்னு சொல்ல போடுற டேமன் கிங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னு. அது மட்டும் இல்லாம பாரனுடைய சோலும் அவனுக்கு கிடைச்சிடுது. இதனால கொஸ்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2 டீமன்ஸோடைய சோல்ஸ் வந்து இந்த இடத்துல ஹீரோ எடுத்துட்டான். ஜின்னு சார் நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து கேட்க ஹீரோவும் எஸ்எல் நீ இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பி உங்க அப்பா கிட்ட போய் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லு. ராடிஷ் கிளானை சேர்ந்தவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டிமன் கேஸ்ல ஒரு நம்பர் 1 கிளானை சேர்ந்தவங்களா இருக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா எஸ்எல் வந்து கரெக்ட் டைமிங்ல ஹீரோக்கு உதவி பண்ணி காப்பாத்துனதுனால ஹீரோவால அந்த டீமன்ல தோக்கடிக்க முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த மாதிரி சொல்றான். ஜின்னு சார் என்ன சொல்றீங்க, எங்களோட பெஸ்ட்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுக்குன்னே பார்க்க சார் இருந்தாலும் என்னுடைய கிளானோட நேம் வந்து ராதுரோ சார். அதுக்கப்புறம் சஞ்சினோடைய லெவல் வந்து கிட்டத்தட்ட 97 மாறிடுது. அப்புறம் அந்த டஞ்சன் உள்ளே நிறைய கேஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் அழிச்ச பிறகு அந்த இடத்துல தன்னுடைய ஷேடோ ஆர்மியை கூப்பிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண சொல்றான். கூடவே இதனால ஹீரோவுக்கு நிறைய ரிவார்டு கிடைச்சிருக்கு. டீமன் மானார்ச் ரிங்கும், கூடவே டீமன் கிங்கோடைய லாங் ஸ்வாடும், அப்புறம் டீமன் கிங்ஸோடைய டாஜர்ஸும், அப்புறம் பாரனுடைய ஹார்ன் அந்த கொம்பும் கிடைச்சிருக்கு. அதான் தலையில வச்சிருப்பான்ல அது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயமும் கிடைக்குது. அதாவது டீமன் கிங்கோடைய தூய்மையான அந்த பிளட் ரொம்பவே இந்த ரிங் வந்து எஃபெக்டிவா இருக்கு. நான் எதிர்பார்க்கவில்லை எப்படி இருக்கும்ன்றது. அப்புறம் முக்கியமான விஷயம் தூய்மையான பிளட் அதுவும் டீமனோடையது. இந்த டீமன் கிங் கிட்ட இருந்து இந்த பயன்படுத்தி என்னால ஹோலி வாட்டரை தயாரிக்க முடியும். அதான் எலக்சர் ஆஃப் லைஃப். அதுக்கான இன்னொரு ஐட்டமும் எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ. அதுக்கப்புறம் எசிலும் சார் என்ன சார் அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஹோலி வாட்டரை தயாரிச்சிட்டு இருக்கீங்க போல. ஆமா. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க டவுன் டவுனும் ஓடிட்டு இருக்கு. என்ன சார் இதெல்லாம் பயன்படுத்தி எதுக்காக யூஸ் பண்ண போறீங்க போல. ஆமா. அதுக்கப்புறம் கவுண்டவுன் ஃபுல்லா முடிஞ்சிடும். ஹீரோவோடையது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடடா வேற லெவல் இப்போ எனக்கு அது கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலுமே இதுல வந்து டீமன் கிங்கோடைய பிளட்டும் கூடவே ட்ரீ ஃப்ராக்மெண்ட் வேர்ல்டு தான் சிப்பிடும் எனக்கு கிடைச்சதுனால இது பெரிய விஷயமே இல்லை. பட் ஆனால் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்ல போகிற அந்த ஃபாரஸ்டோடைய எக்கோஸ் என்கிட்ட இல்லை. அதனால அது இல்லைனா கூட பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போதைக்கு அந்த பியூர் பிளட் கிடைச்சதுனால என்னால் இதை தயாரிக்க முடிஞ்சுது. ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப். இந்த மருந்தை இப்போ பயன்படுத்துறதுனால யார் இதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது குணப்படுத்தி விட்டுரும். ஹீரோவும் இப்போ என்னுடைய அம்மாவை குணப்படுத்துறதுக்கான நேரம். முதல்ல நான் அவங்கள போய் பார்த்து இதை அவங்களுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். அயன் பார்த்தா தரதான அந்த டிராகனை எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் என்னடா எனக்கு சர்ப்ரைஸா ஏதோ எடுத்துன்னு வந்திருக்க போல, அயனை நல்ல வேலை ஃபர்ஸ்ட் நீ தான் எனக்கு எடுத்துன்னு வந்திருக்க அப்படின்னு சொல்ல அவன் ஆமா ஏஜமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க நல்ல வேலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸும் அவனுக்கு கொடுக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த வைவரேன்ற சொல்லப்படுற அந்த டிராகனை ப்ரைஸ் பண்ண. ஜின்னு சார் இது வாய்ப்பில்லை, அந்த டீமன் டிராகன்ஸையே நீங்க உங்களோட ஷேடோ ஆர்மியில ஒருத்தனா சேர்த்துட்டீங்க. இப்போ அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஒரு புதிய பேர் வைக்க சொல்லி வந்திருக்கு. ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். வைவரின் கசலியன் தானே அவன் பேரு, காலின் இப்படி வைக்கலாம் அவன் பேரு. பக்கத்துல எசலும் சார் உங்களுக்கு டேஸ்டே இல்லை, ஒன்னு நல்லா வைக்கிறீங்களா, கேவலமா இது பேருன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சரிடா உன்னோட பேரு கை சொல்றான்னு சொல்ல.
தலைமா உற்சாகமாகறான். எசிலும் சார் இப்போதைக்கு ரைடு ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சதுனால என்னமோ எனக்கு திரும்பி போகிறதுக்கு நிறைய டைம் இருக்கு என்னுடைய கிளானுக்கு. ஹீரோவும் மனசுக்குள்ள யோசிக்கிறான், அடடா இந்த இடத்துல இருந்து டிமன் கேஸில் விட்டு கீழே போகிறதுக்கு ஒவ்வொரு ஃப்ளோராக இறங்கி போகணுமா என்ன, ரொம்ப கஷ்டமாயிடுமே, நான் சீக்கிரமாக போகணும், என்ன பண்ணலாம் சார், இங்கே நடந்த விஷயம்லாம் என்னோட கிளானில் போய்ட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், வரீங்களா திரும்ப போகலாம் நம்ம, என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்ல அவன் பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அடடா எனக்கு இன்னமும் இந்த ரிவார்டு கிடைக்கல கொஸ்டின் முடிஞ்சதுக்கு, இப்போதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ரிவார்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, ஆமாம் இவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னு பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஷேடோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்போகிற ஒரு ஸ்கில் வந்து கிடைக்குது. அதை அவனும் உடைக்க தன்னோட பாடி ஃபுல்லாக கன்சியூம் ஆகுது. இது என்னன்னா இதை பயன்படுத்துகிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் தன்னுடைய ஷேடோவை எந்த ஒரு இடத்துக்கும் சமன் பண்ணி இவர் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த ஷேடோ எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு இவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்க அந்த ஷேடோ வந்து இவர் நின்றுட்டு இருக்க இந்த ப்ரெசென்ட் இடத்துக்கு வந்துடும். இப்படியேப்பட்ட ஒரு பேஸ் இருக்கிற ஒரு ஸ்டோன் தான் இது. ஹீரோவும் ஆஹா வேற லெவலான ஸ்டோன் எனக்கு கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு கவலையே வேணாம், நான் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், பேசிக்கலி இது ஒரு டெலிபோர்டேஷன் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தன்னோட சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாரும் நல்ல வேலை பண்ணிங்கப்பா, எஸ்எல் என்னை மன்னிச்சுட்டு, நான் இல்லாமையே நீ இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு உன்னுடைய கிளானுக்கு நோக்கி போ. சார் அப்போ அந்த பேன்கூட் பற்றி என்ன விஷயம், அதெல்லாம் கவலைப்படாத சார், ராடிஷ் கிளான் வந்து 80வது ஃப்ளோரில் இருக்கு, கவலைப்படாத எங்கள் ஆளுங்க இங்கே தான் இருப்பானுங்க, நீ பார்த்து பொறுமையாக போ, நான் இந்த இடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் குட் பை சொல்லிட்டு கிளம்ப. இன்னும் சார் விட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட ஹீரோ பார்த்தா அதுக்கப்புறம் தன்னுடைய உலகத்துக்கே வந்துடுறேன். இப்போ அந்த இடத்துல பார்த்து அந்த ஷேடோவும் இருக்கேன், அந்த சோல்ஜர்ஸை பார்த்து என்னதான் இங்கே நடந்து பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு ஒன்றும் தெரியாதுமான்ற மாதிரி பார்க்க அடடா அவர் போயிட்டு எப்போதான் வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் திரும்ப என்னுடைய உலகத்துக்கு வந்துட்டேன், அதுவும் என்னுடைய நேபர்ஹுட்டுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கேன். ஷேடோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல போகிற அந்த ஸ்கில்லுடைய லெவல் வந்து இப்போ 1 தான் இருக்கு. இதனோட திரும்ப யூஸ் எப்படி பண்ணணும்னா ஒரு தடவை இதை பயன்படுத்தினா இன்னொரு தடவை பயன்படுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 57 செகண்ட்ஸ் ஆகும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இருந்து கிளம்புறதுக்காக காய்தலை பயன்படுத்தி தன்னுடைய அம்மாவை பார்த்து ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஓடலை, அவன் பறந்துட்டு இருக்கான் வானத்தில், வேற லெவலில் இருக்குங்க அந்த சீனே. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல அசோசியேஷனில் மிஸ்டர் வோவும் ஜப்பான் நமக்கு இந்த வீடியோ ஃபோட்டேஜை இப்போதைக்கு அமைச்சிருக்காங்க. இதுலேருந்து அதிகப்படியான மாணவர் டிடெக்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்போனா எனக்கு தெரிஞ்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 3 தடவை இந்த சர்ச் ஆப்ஷனுக்கு போன யாராக இருந்தாலும் அந்த மிஷின்ஸ் மூலிமா இறந்து போயிட்டாங்க. கடைசியாக அதோட விளைவாக தான் ஜப்பான்லேருந்து நம்மளுக்கு உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்றது நாங்கள் எதிர்பார்க்கல. மிஸ்டர் ஓ அந்த எருமோனிய டனல்ஸ் எல்லாம் இப்படிலாம் இருக்குமா, இந்த கியூஎன் அதுக்கப்புறம் அதோடைய கார்டியன்ஸ்லாம் எந்த லெவலுக்கு எவல்யூஷனாக இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ அதுங்க இருந்ததை விட அதோடைய ஜெனரேஷனே ரொம்பவும் டோட்டலாக மாறிட்டு இருக்கு. இதுங்க பயங்கரமாக எவல்யூஷனாக இருக்கு. லாஸ்ட் இயர்ஸ் நம்ம அந்த அளவுக்கு கண்டுக்காதனால மிகப்பெரிய மாற்றம் இந்த இடத்துல நடந்திருக்கு. பார்த்தீங்களா, எந்த ஒரு ஹை ரேங்கிங் டஞ்சனில் இருக்கிற பாஸாக இருந்தாலுமே அதுங்களை பாதுகாக்கிறதுக்காக சில கார்டியன் பேசஸ் வந்து அந்த இடத்துல இருக்க தான் செய்யுது. அதனால இந்த கியூனுக்கு இன்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உண்மையிலே நம்மளால சொல்ல முடியாது இதுதான் கியூனாக இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா கியூன் வந்து இன்னமும் அந்த ஐலாண்டில் இருக்குமான்றது. எதனால கவலைப்படாதீங்க சார், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜாமிங் சிக்னல்ஸ்லாம் அனுப்பி நம்ம திரும்ப எதனா சிக்னல்ஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஜாமிங் சிக்னல்ஸா? ஆமாம் சார், அந்த ஆன்ஸுக்கு எதிராக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக சில ஸ்பெஷலான வேவ்ஸை அனுப்புவது மூலிமா அதுங்கிட்ட இருந்து ரிப்ளேவாக சில சிக்னல்ஸ் நமக்கு ரேடியோ வேவ்ஸில் வந்து கன்சியூம் ஆகும்போது அதை நம்ம வச்சு அந்த இடத்துல என்னென்ன இருக்குது எப்படியாப்பட்டதுங்கெல்லாம் எவல்யூஷனாக இருக்குன்றது சொல்லிட்டு நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் எல்லாம் சரிதான், இருந்தாலுமே இப்போ மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது அந்த குவீனும் அதோடைய கார்டியன்ஸும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்க திடீர்னு ஷாக் ஆகிட்டு சேர்லேருந்து அவர் ஏஞ்சிக்கிறாரு. என்னாச்சு மிஸ்டர் கோ? ஒன்றும் இல்லை, எனக்கு திடீர்னு ஒரு அதிக லெவலான மானா வேவ்ஸை இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன், அதாவது உணர்றேன் என்னதான் இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சரக்கு பார காமிக்க ஒருத்தனும் என்னது நீ சஞ்சன் டச் பண்ணியா? ஆமாமா டச் பண்ண, ஆனால் அவங்ககிட்ட இருந்து பயங்கரமான உணர்வுகளை நான் வெளிப்படுத்தி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் ரிட்டையர் ஆக போகிறேன், இருந்தாலுமே இது வரைக்கும் நான் பார்த்தவங்கள அவனை டச் பண்ண பிறகு நமக்கு பெரிய விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம பேக்கி ஒன்றும் பேசிட்டு இருக்கேன். ஆமா இங்கே என்னதான் நடக்குது இப்போ அப்படின்னு அவனுக்கு ஏதோ ஒரு மாணவ அவனும் இன்னொரு பக்கம் உணர்ந்துட்டு இருக்கேன். என்னடாச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கேன். டாய் ஜாங் அப்புறம் சாஹிம் இவங்க எல்லாருமே ப்ராபப்ளி இப்போ கெல்ட்டில் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதா இன்னும் கொஞ்சம் ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவனுடைய ஃப்ரெண்டுக்காரனும் ஊற்றி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சோஜா தான் குடிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன இருந்தாலுமே சரிடா, இப்போதைக்கு நம்ம ரிலாக்ஸ் ஆக வேண்டிய நேரம் தான், ஏன்னா நம்ம எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டோம்ல. இப்போ இவன் தான் எக்ஸ்ட்ரா கண்டராக இருக்கிற மேக் பியாங்யோ. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய சில முயற்சிகள் காரணமாக இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இவன் தான் ஃபஸ்ட்டு ரிட்டையர் ஆன எஸ்ராங் கண்டரும் கூட.
இவன் எனக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டான்ப்பா. பொதுவாகவே எஸ்ரான் கான்டஸ் எல்லாம் முக்கியமாக ரிட்டையர் ஆகுன்ற விஷயம் வந்து ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தான் அளிக்கும். ஏன்னா அவங்க இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவன் ரிட்டையர் ஆன பேரில் எந்த விதமான காசும் இவனுக்கு கொடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் இவனோட ஃபேமிலி அந்த அளவுக்கு ரிச்சும் கிடையாது. என்னடா இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு, என்னதான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க, என்னத்தான் சொல்ல, நம்மளோட நண்பன் என்சிஓக்கு இறந்துட்டான்ல, அது நீ பார்த்து தானே கண்கூடா? ஆமாண்டா பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆன்ஸை பார்த்தாலுமே சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் இப்போதைய நிலமையில சில தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஆண்ட்டெல்லாம் திரும்பி நம்ம ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்களாம். அப்படியா? பட் ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ நிலமை இன்னமும் மோசமாகிட்டு தான் இருக்குது. எதுவுமே சால்வ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்காங்க போல். அப்படிலாம் இல்லைடா, அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை பண்ணிவிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஆனால் அந்த ஆண்ட்டுகளும் இன்னமும் ரெவல்யூஷன் நிறைய ஆகிட்டு இருக்குங்களே. நான் வர ரிட்டையர் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. பட் ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸ்லேருந்து எனக்கு ஆஃபர் வந்துட்டு தான் இருக்குது. ஈவன் யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது. நான் இருந்தாலுமே அந்த மாதிரியான வேலைகளுக்கு நான் போக விரும்பலடா. ஏன்னா திரும்பியும் அதே ஜாப்பை எடுத்து பண்ணணும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னால் யாருன்னா கொல்லப்பட்டாங்கன்னா. சரிடா, இதை பற்றியும் கவலைப்படாத, நல்லா ஜாலியாக சாப்பிடு. எனக்கு இருக்கிற ஒரு நல்ல நண்பன்னா இந்த இடத்துல நீ மட்டும்தான். என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு அமைதியாக வாங்கணும் பேக்கியோன். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு கால் பதிக்காமல் இந்த இடத்த விட்டு சாக மாட்டோன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆமாண்டா, நம்ம எல்லாரும் சும்மாவா பயங்கரமான ஆர்டர்ஸில் அப்படிதான் அப்படின்னு அவங்களும் பழைய விஷயத்தில் யோசித்து பார்த்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் காமிக்க ஹீரோவும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு டேரெக்டாக ஜன்னல் வழியாக வந்துட்டு இருக்கான். அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, திரும்ப இப்போ கண் முழிக்கிறதுக்கான உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப் மூலியமா உங்களை நான் திரும்பியும் உங்களை பழைய நிலைமைக்கு மாற்றுறேன். உங்களுடைய உடம்புல இருக்க எந்த ஒரு நோயமாக இருந்தாலுமே சரி, அது சரியாகிடும். ஆனால் என்ன இருந்தாலுமே எங்கள் அம்மாவை இந்த இடத்துல இப்போ குணப்படுத்திடுச்சுன்னா இது மட்டும் மிராக்கல் கிடையாது. இந்த சிஸ்டம் இன்னமும் நிறைய வேலைகள் செய்யறது மூலிமா இப்போ வரைக்குமே நிறைய மிராக்கல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது மட்டும் இப்போ குணப்படுத்தினா என்னுடைய அம்மாவை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். உண்மையிலே இந்த சிஸ்டத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகும். உண்மையாக சொல்லப்போனாம்மா, இது எல்லாமே உங்களுக்காக தான். உங்களை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் ஈரன் கண்டர்லேருந்து இந்த உலகத்திலேயே சவுத் கொரியாவோட 10th எஸ்ரான் கண்டரா இந்த அளவுக்கு உருமாறி இருக்கேன். காரணம் இந்த சிஸ்டத்து மூலியமா உங்களை நான் குணப்படுத்துறேன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான். அதுக்கான நேரமும் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்களுடைய வாயில வந்து அந்த மருந்தை ஊற்றத்துக்கு போக அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கு. இருந்தாலும் ப்ளீஸ் இதை சாப்பிடுங்க சொல்லிட்டு வாயில அவனை ஊற்றி விட. இருந்தாலுமே அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா பார்த்தா அவங்களுடைய கழுத்துல ஒரு தழும்பு இருக்குது பார்த்துட்டு அவன் ஷாக் ஆவேன். சின்ன வயசுல நான் பண்ண சின்ன தவறுதுனால என்னுடைய அம்மாவுடைய ஸ்கின்ல இந்த மாதிரியான மிகப்பெரிய கோப்பலம் வந்து காயமாயிடுச்சு. இந்த தழும்புக்கு காரணம் நான் தான். பட் ஆனால் அவங்க அம்மா வந்து ஜின்வு நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த விதமான காயமும் இல்லை தானே அப்படின்னு அவங்க அம்மா அவன் மேலே காயம் இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவும் ஹாப்பியாகி கேட்க ஹீரோவுக்கு என்ன இவங்க என்ன பார்த்து இப்படி கேட்குறாங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோவுடைய அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஃபேஸ் அப்படியே மாறுது. என்ன இது, எங்கள் அம்மாவுடைய ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அம்மா ப்ளீஸ் கண் மூடிங்க, ப்ளீஸ் கண் மூடிச்சு என்ன பாருங்க, உங்களுக்காக தான் நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆனேன், ப்ளீஸ் ஏன்ச்சு என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டில் ஜின்னாவும் என்னடா இது என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, சரி கிளம்பி அம்மாவை பார்க்கறதுக்காக போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போக இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்க பயங்கரமா காத்தும் அடிச்சுட்டு இருக்கு ஜன்னல்ல. அப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் அந்த ஜன்னலுடைய ஸ்கிரீனுக்கு பின்னாடி மகனே ஜின்னுன்னு அவங்களுக்கு கேட்க ஹீரோ சடனாக அவங்கள பார்க்க அப்போ அந்த டைம் அவங்களே கேட்குறாங்க நான் எவ்வளோ நாளா இதே மாதிரி தூங்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 4 வருஷமா. சரி எங்க சின்ன நல்லா தானே இருக்கான், அவள் நல்லா தான் இருக்கான், நான் தான் எத்தினால அவளை நல்லபடியாக பார்த்துக்கினேன் அப்படின்னு அவனும் சொல்ல ரொம்ப நன்றிடா, நீ உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன்னு சொல்ல. இதைக்கிட்ட ஹீரோ ஷாக்காகவே அவனோட கையெல்லாம் காயப்பட்டது பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்கேன், ரொம்பவும் மாறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை கேட்ட ஹீரோவும் அழுதுக்குனே என்ன சொல்றதுன்னே தெரியல, ஆமாம்மா நான் மாறிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. என்னது இன்டர்னல் ஸ்லம்மர்னு சொல்லப்படுற அந்த ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து அவங்க கண் முழிச்சிட்டாங்களா, எப்படா அது தெரியல சார், எனக்கு காலையில் செக்கப்புக்காக போன இடத்துல அவங்க பார்த்து கண் முழிச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு 4 வருஷம் கழிச்சு இப்போ கண் முழிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, அவங்க கிட்ட எல்லா செக்கும் பண்ணியாச்சு, அவங்க மேலே எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, எந்த இஷ்யூஸும் கிடையாது அவங்க உடம்புல. அப்படியா சரி இன்னமும் எதனா செக்கப் இருந்தால் பார்த்துருங்க சார், இதுக்கப்புறம் அவங்கள இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு அவங்க வேற கண் முழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருடைய அம்மா தெரியுமா, யாருடைய அம்மாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10th எஸ்ராங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாருல நம்ம கண்ட்ரியில், அவர் தான் சஞ்சின்வோ, அவங்களுடைய அம்மா தான் இவங்க. அப்படியா வேணவே வேணாண்டப்பா, பிரச்சனையே வேணாம், எல்லா விதமாக செக்கப்பும் பண்ணிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஜின்னாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்,
சென்னா நீ நல்லா இருக்கேன்னு பார்க்க அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவள் அழுகுறான். ஹீரோ இதெல்லாம் பார்க்க இருந்தாலும் உன்னொரு பக்கம் அவனுக்கு பதட்டமாக இருக்கு. நான் ரொம்பவும் மாறிட்டேன், எனக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நான் ஒரு அண்டராக மாறிட்டேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் இவங்களுக்காக திரும்ப அந்த வேலையை பார்க்கணுமா இல்லை தொடரணும், இவங்கள நான் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க நியூஸில் பார்த்தா அவன் காய்ச்சல் மேலே பறந்து போனதை பார்த்துட்டு நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு பயங்கரமா. அதுக்கப்புறம் அன்னோன் நம்பர்லேருந்து அவனுக்கும் கால் வர யாரடான்னு இவனும் ஹலோ யாருன்னு கேட்க, ஹலோ இது சஞ்சன் மூவா, நான் வந்து அண்டர் அசோசியேஷன்லேருந்து சேர்மன் கோஹின் பேசுகிறேன். சார் நீங்களா, சடனாக எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவா என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, நியூஸில் நீங்கள் பார்த்தீங்களே அது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் இருந்தால் வருவீங்களான்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, அப்படியா என்னை மன்னிச்சிடுங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்கள் காய்ச்சல் மேலே பறந்து போனது தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சார் நான் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி அசோசியேஷனுக்கு போக இன்னும் 4 நாள் ஆப்ரேஷனை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், அதுவும் ஜோஜோ ஐலாண்டை நோக்கி அந்த ஆண்ட்ஸை எதிர்த்து. அதனால் இந்த இடத்துல உன்னுடைய மிகப்பெரிய உதவியை நான் எதிர்பார்க்குற சஞ்சின்வோ. சவுத் கொரியாவோட ரைடு நடந்து ஜேஜோ ஐலாண்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் திரும்பவும் நாங்கள் போகிறோம், அதனால் உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல ஹீரோவை யோசிக்கிறான். என்னோட ஃபேமிலி இப்போ பழைய மாதிரி மாறிடுச்சு, ஆனால் இருந்தாலுமே அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்க ஏதோ ஒரு சென்ஸை உணர்றான். என்னம்மா இங்கே அதிகப்படியான மான வேவ்ஸை நான் உணர்றேன்னு சொல்ல, பரவாயில்லையே நீங்கள் ஒரு அண்டர்ன்றதை நிரூபிச்சிட்டிங்க. யாமா இன்னும் 4 நாளில் ரைடு நடக்க போதில்ல, அதுக்காக எஸ்ராங் கான்டெஸ்ட் நிறைய பேர் இந்த இடத்துல வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்மில். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்லேருந்து நம்ம கூட டைப் பண்ணி ஜோஜோ ஐலாண்டு கூட ரைடில் கலந்துக்க போகிறாங்க அவங்களும். அதனால 2 டீமாக சேர்ந்து தான் ரைடுக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு, இன்க்ளூடிங் ஜாப்பனீஸ் ஸ்ரேங்கர் அண்டராக இருக்கிற கோட்டோ ராயஜி அவரும் வரப்போறாரு. என்னது கோட்டோ ராயஜியை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவனு கேட்க, ஹீரோக்கு அவனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆமாம் அவன் தான் கோட்டோ ராயஜி, கிரேட்டஸ்ட் அண்டர் இன் ஜப்பான் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக்கப்பட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த எபிசோடு ஒன்றுமோ தரமாக இருக்க போது. இந்த மாங்காவை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கிறதுக்கான ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல போட்டுட்ருக்கேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் அடுத்தது எபிசோடு போடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்கிப் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. எவன் போட்டாலுமே சரி கைஸ், நான் இந்த இடத்துல அதுக்காக பெஸ்ட்டாக பண்ணி போடுறேன். அதை மட்டும் மறக்காமல் பொறுமையாக பாருங்கள். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.